ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் மட்டும் பார்த்துடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. புதுசாக ஓரல் டிசீஸ் நம்ம வளர்க்குற நாய் பூனைகள் விளையாடும் போது இம்யூனிட்டி நம்ம உடம்புல கம்மியாக இருந்தால் இந்த நோய் பரவுதுன்னு சொல்கிறாங்க. நோய் உங்கள் செல்ல பிராணியோட வாய்களிலிருந்து பரவும் நோயாக உள்ளது. ஸோ பி சேஃப். நாம் முதல்ல பார்க்க போகிற விலங்கு டாக்ஸ் வந்து ஹியூமனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. நான் டாக்ஸ்க்கு நம்ம ஃபீலிங்ஸும் புரியும்னு சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம முகப்பார்வையை பார்த்து நாய்கள் நம்ம கவலையாக இருக்கோமா சந்தோஷமாக இருக்கோமா அதுவே கண்டுபிடிச்சி அதற்கேற்ற மாதிரி நடந்துக்குன்னு சொல்கிறாங்க. டாக்ஸ்க்கு ரேடியேஷன் ப்ரொடெக்ஷனும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது டாக்ஸ்க்கு ஒவ்வொரு வெதர் மாறுதுன்னா, மழை பெய்ய போகுதுன்னா, டாக்ஸ் அதுக்கு முன்னாடி அதை ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தன்னைத்தானே அது ப்ரொடெக்ட் பண்ணும். மழை பெய்ய போகுதுன்னு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அதுவே தன்னைத்தானே ஐடப் பண்ணிக்கும். ஒரு நாயின் மூக்கு அச்சு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது மனிதர்களுக்கு எப்படி கைரேகை மாதிரியோ அந்த மாதிரி. ஒரு டாக்ஸ் சாதாரணமாக 10 மைல் அதாவது 16 கிலோமீட்டர் ஓட முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு நாய் அதிகபட்சம் 7 ஆண்டு வரை வாழலாம் என்ன சொல்கிறாங்க. ஆனால் அது அந்த நாயின் இனம் ஆண் அல்லது பெண் பல காரணம் இருக்கான். டாக்ஸ்க்கு 28 மில்க் டீத்தும் 42 பர்மனன்ட் டீத்தும் இருக்கும்னு சொல்கிறாங்க. கேட்ஸ் பூனையோட ஒவ்வொரு காதிலும் 32 மசில்ஸ் இருக்குதா சொல்கிறாங்க. பூனைகள் ஒரு நாளைக்கு 30% நேரத்தில் தங்களை தாங்களே அழகுபடுத்த செலவு செய்வதாக கூறப்படுகிறது. நாய்களோட கம்பேர் பண்ண பூனைகளுக்கு 100க்கும் மேலே வாக்கல் சவுண்ட்ஸ் இருக்குன்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. டைகர்ஸ் வந்து பகலில் விட இரவில் பயங்கரமாக வேட்டையாடுமா. ஒரு டைகர் சராசரியாக 6 மீட்டர் வரைக்கும் குதிக்குமா. டைகர்ஸ் ஸ்விம்மிங்னா ரொம்ப பிடிக்குமா. அவைகள் தண்ணியில் குளிப்பதையும் தண்ணியில் விளையாடுறதும் ரொம்பவே பிடிக்குமா. டைகர்ஸ் எப்போவுமே தனித்தனியாக தான் வாழுமா. ஒவ்வொரு டைகரும் உடம்புலையும் இருக்கிற அந்த புள்ளிகள் ஒவ்வொரு டைகருக்கும் ஒரு மாதிரி இருக்குமா. ரைனோசோரஸ் காண்டாமிருகத்துக்கு ஒரு கொம்பு தான் இருக்கும். ஆனால் இந்தியாவில் இருக்க சில வகையான இனங்களுக்கு மட்டும் 2 கொம்பு இருப்பதா சொல்கிறாங்க. காண்டாமிருகத்தோட கேட்டல் திறன் மிகவும் அருமையாக உள்ளது, சிறந்தது என்று கூறுகிறார்கள். காண்டாமிருகம் களிமண்ணில் புரள விரும்புகின்றன. அந்த மாதிரி செய்யும் போது காண்டாமிருகத்தின் தோல் குளிர வைக்க உதவுகிறதாம். டீர்ஸ் மான்கள் வேகமாக ஓடும் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சில இன மான்கள் மட்டும் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுன்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஆண் மான்களுக்கும் கொம்புகள் இருக்கும். அந்த கொம்புகள் ஒவ்வொரு ஆண்டும் உதிர்ந்து மறுபடியும் முளைக்கும்னு சொல்கிறாங்க. மான்கள் பெரும்பாலும் புல்களை உண்டாலும் சில இன மான்கள் மட்டும் பூக்கள், பழங்கள், காளான்கள், அப்புறமா பூச்சிகளையும் சாப்பிடும்னு சொல்கிறாங்க. மங்கீஸ் குரங்குகள் மிகவும் புத்திசாலியானது ஆகும். சில குரங்குகள் தங்கள் இனத்துக்கு தலைவராக இருக்கும். குரங்குகளுக்கும் மனிதர்கள் போல் ஆயுள் காலம் அதிகம்னு சொல்றாங்க. சராசரியா ஒரு குரங்கு 40 வருஷம் வரைக்கும் வாழும்னு சொல்றாங்க. குரங்குகள் எப்போதுமே ஒரு குழுவாகத்தான் வாழும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். குதிரைகள் மட்டும்தான் படுத்துக்கொண்டும் நின்று கொண்டும் தூங்கும் திறன் உள்ளது என்று கூறுகிறார்கள். குதிரைகளுக்கு பித்தப்பை இல்லை என்றும் குதிரைகளுக்கு பற்கள் மிகவும் வலிமையானது என்றும் கூறுகிறார்கள். குதிரையின் நினைவு சக்தி இந்த கால நினைவுகள் தாங்கள் வாழ்ந்த இடங்களையும் சந்தித்த மனிதர்களையும் காதுன்னும் சொல்றாங்க. ஃபாக்ஸ் நரிகளும் சிறந்த வேட்டைக்காரனாகும். வேகமும் விழிப்புணர்வுடனும் இருக்கும். நரிகள் எல்லா வகையான விலங்குகளையும் சாப்பிடும். உதாரணத்துக்கு எலிகள், பறவைகள், பழங்கள், காய்கறிகள், அப்புறமா இறந்த விலங்குகளையும் சாப்பிடும்னு சொல்றாங்க. நரிகள் சிக்கலை தீர்க்கும் உணவை பெற தந்திரத்தை பயன்படுத்தும்னு சொல்றாங்க. நரிகள் பல இனங்கள் உள்ளன. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்துவமான தோற்றமும் வாழ்க்கை முறையும் இருக்குன்னு சொல்றாங்க. டாங்கி கழுதைகள் தங்களை விட எடையில் அதிகமாக உள்ள பொருட்களை கூட எளிதில் தூக்கும். குறைந்த தரமான உணவை நீரும் கொடுத்தால் போதும். கழுதைக்கும் மனிதனைப் போல் நீண்ட நாள் ஆயுட்காலம் என்று கூறுகிறார்கள். உதாரணமாக சராசரியாக ஒரு கழுதை 50 வருஷத்துக்கு மேல் வாழும்னு ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். பியர் கரடிகள் மிகவும் வலிமையானது மற்றும் பல கரடிகள் குளிர்காலத்தில் மட்டும்தான் தூங்கும் என்றும் எல்லாவற்றையும் சாப்பிடும் என்றும் சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு செடி, பழம், இறைச்சி, தேனையும் சாப்பிடுமா. பல கரடி இனங்கள் நீரில் விளையாடுவது ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. சராசரியா
கரடிகளின் வாழ்நாள் காலம் 15 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிற விலங்கு உலகின் மிக கொடிய விலங்கு. சுறா கரடியை விட புலியை விட மிக சிறந்த கொடுமையானது கொசு. உலக சுகாதார அமைப்பு கூற்றின்படி மலேரியா, டெங்கு காய்ச்சல் மற்றும் மஞ்சள் காய்ச்சல் போன்ற கொசுக்களால் பரவும் நோய்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகிறது. ஒரு வருஷத்துக்கு 7,25,000 பேர் இதனால இறக்குறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதனால் மக்கள் விழிப்புணர்வோடு வாழுங்கள்.